எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. முதல்ல சர்வதேச சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அமெரிக்க சந்தை நேத்து பாசிட்டிவா தாங்க இருந்தது. என்ன காரணம் அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் இந்த ஆட்டோ பார்ட்ஸ் மேல டாரிஃப் அதெல்லாம் வந்து சாஃபன் பண்றதுக்கான எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்கிறாருங்க. ஸோ நாஸ்டாக் வந்து ஒரு 95 பாயிண்ட் அப்பு, டவ் ஒரு 300 பாயிண்ட் அப்பு, S&P 500 ஒரு 32 பாயிண்ட் அப்புங்க. ட்ரம்ப் அவர்களுடைய இந்த முடிவுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆட்டோ மேக்கர்ஸ், சப்ளையர்ஸ், டீலர்ஸ் இவங்க எல்லாமே வார்ன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, பிளான்ட்டை வந்து ஷட் டவுன் பண்ண வேண்டிய சூழல் வரலாம், ப்ரைஸ் ஹைக் இருக்கும், தென் வேலை இழப்புகள் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கான காரணத்தை கேட்டு அறிஞ்சிருக்கிறாரு. அதாவது அவர் பேஸ்லைன் டாரிஃப் 10% போட்டிருக்காரு, ஆட்டோ பார்ட்ஸுக்கு தனியா, தென் ஸ்டீல் அண்ட் அலுமினியமுக்கு 25%, தென் ஆட்டோ இம்போர்ட்ஸ்க்கு 25% இந்த மாதிரி போட்டிருக்காரு. இது ஒன்னோட ஒன்று ஸ்டேக் ஆகி ஓவராலா இந்த காஸ்ட் அப்படின்றது பயங்கரமா ஏறிடும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், இது எதுக்காக இந்த டாரிஃப் போட்டனோ அதோட கோல் வந்து மீட் ஆகாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொஞ்சம் சாஃப்ட் பண்றதுக்கான ஆர்டர்ஸ் சைன் பண்ணியிருக்காரு. ஸோ விளக்கமா எவ்வளவு தூரம் இந்த டாரிஃப்லாம் குறையுது ஆட்டோ பார்ட்ஸ்க்கு அப்படின்றது இன்னும் தெளிவா வரல. பட் வித் எஃபெக்ட் ஃப்ரம் May 3 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது போக உள்நாட்டில் உற்பத்தி பண்ணக்கூடிய வெஹிக்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் ஒரு இன்சென்டிவ்ஸ் மாதிரி கொடுத்துருக்காருங்க. அதாவது உற்பத்தியின் மூலமா அவங்க சேல்ஸ் பண்றாங்களே, அதுல அவங்க ஒரு 3.5% வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம் அமெரிக்க அரசுகிட்ட இருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க வந்து நம்ம ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ்ஸ் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது ஃபர்ஸ்ட் இயருக்கு. செகண்ட் இயருக்கு அது 2.5% குறைக்கிறாங்க. அதுக்கப்புறம் போக போக நான் ஃபர்தரா குறைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கோல்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா 22 கேரட் கோல்டு பெர் கிராம் ₹5 விலை இறங்கி இருக்குங்க. 8,975 இருக்கு. இன்னைக்கு அக்ஷய திருதி. ஸோ குறைஞ்சது ஒரு ₹10 கோல்டு ETF மூலமா எல்லாருமே கன்சிடர் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். அடுத்து அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு கொஞ்சம் சரிவில் இருந்து நல்லாவே மீண்டு எழுந்திருக்குங்க. 85.12 இந்திய ரூபாயா இருக்கு. அடுத்து க்ரூட் ஆயில் பிரைஸும் நல்லாவே குறைஞ்சிருக்குங்க. 63.61 US டாலரா இருக்கு. ஒரு பேரல் 159 லிட்டர். அடுத்து நிஃப்டி 50 எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு காலையில ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 40 பாயிண்ட் பக்கமா மேலே ஏறி இருந்துச்சு. இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தான் லாஸ்ட் ட்ரேடிங் செஷன். ஸோ நெட் பையர்ஸா இருக்கிறாங்க இது வரைக்கும். குறிப்பா நேற்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2385 கோடிக்கு கேஷ் செக்மெண்ட்ல நெட் பையர்ஸா இருந்திருக்காங்க FIIs. DIs ஒரு 1369 கோடிக்கு அவங்களும் கேஷ் செக்மெண்ட்ல நெட் பையர்ஸா தான் இருந்திருக்காங்க. அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் இண்டஸ்இண்ட் பேங்க்ல ஒரு முக்கியமான அப்டேட்ங்க. கம்பெனியுடைய MD CEO சுமந்த் அவர்கள் பதவியிலிருந்து ரிசைன் பண்ணியிருக்கிறாரு. எதற்காக அப்படின்னா, இந்த டெரிவேட்டிவ் செக்மெண்ட்ல மிஸ்மேட்ச் இருந்தது இல்லையா, அதற்கு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அவர் பதவியை விட்டு ரிசைன் பண்ணியிருக்கிறாருங்க. ஏற்கனவே டெப்டி CEO ரிசைன் பண்ணியிருந்தாரு. தென் ஃபர்ஸ்ட் ரிசைன் பண்ணவர் வந்து கம்பெனியுடைய CFO. இப்ப போர்டுக்கு ஒரு முக்கியமான வேலைங்க. என்ன அப்படின்னா, புதுசா CEO, டெப்டி CEO, CFO இவங்களெல்லாம் தேர்ந்தெடுக்கணும். அதெல்லாம் அழகா தேர்ந்தெடுத்துருவாங்க. அது வந்து பேங்க் இனிமேல் ஸ்மூத்தா ரன் ஆக ஆரம்பிச்சிடும். கம்பெனியோட வேல்யூவேஷன் இப்பயும் நல்லா இருக்குங்க. பிரைஸ் டு புக் ஆல்மோஸ்ட் ஒன்னா இருக்கு. பி வந்து ஒரு 8.8 கிட்ட இருக்கு. நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. எப்படியும் டர்ன் அரவுண்ட் பண்ணிடுவாங்க. ஒரு 2 or 3 இயர்ஸ்ல பழைய நிலைமையோட ஹையர் ரேஞ்சுக்கே போயிடும். ஃபர்தரா இவங்களோட growth என்ஹான்ஸ் பண்றதுக்கு ரிலையன்ஸ் கேபிட்டலை அக்வைர் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே நல்ல செய்தி தான். அடுத்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபினான்ஷியல் 25ல இங்க இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்ல தெலுங்கானா, தமிழ்நாடு ரெண்டு பேருமே எக்ஸ்போர்ட் growth சூப்பரா இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. பட் ஓவராலா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கெப்பாசிட்டி வைஸ் மகாராஷ்டிரா, குஜராத் தாங்க லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். பட் அவங்களோட growth ஃபினான்ஷியல் 25 எடுத்துக்கிட்டோம்னா குறைஞ்சிருக்குங்க. குறிப்பா குஜராத்ல இருந்து போன எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது ஃபினான்ஷியல் 24 கம்பேர் பண்றப்ப 25ல 13% கீழே விழுந்திருக்கு. தென் மகாராஷ்டிராவோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு 2% கீழே விழுந்திருக்குங்க. இந்த குஜராத் மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா குஜராத்துக்கு இந்த கோல்ட்ஸ், ஜெம்ஸ், தென் ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ், தென் மகாராஷ்டிரா ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்புங்க. ஸோ அங்கிருந்து எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஓவராலா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த ரெண்டு ஸ்டேட்ஸ் தான் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. பட் பெர்சன்டேஜ் ஆஃப் growth அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாடு, தெலுங்கானா ரெண்டு பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. growth பெர்சன்டேஜ் வந்து கூடியிருக்கு. குறிப்பா தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 9.69% க்ரோ ஆயிருக்கும் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ல. எந்த ஏரியாஸ் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் இது ரெண்டுமே சூப்பரா எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. இது வந்து நமக்கு நல்ல செய்தி. அதை தொடர்ந்து Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் நிறைய வந்திருக்குங்க. அதை ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அதானி குரூப்போட அம்புஜா சிமெண்ட்ஸ் Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெவன்யூ வந்து 12% ஏறி இருக்குங்க நாலாவது குவார்டரை பொறுத்த வரைக்கும். பட் ப்ராஃபிட் வந்து 16% குறைஞ்சிருக்கு. இது வந்து ஃபோர்த் குவார்டரை பொறுத்த வரைக்கும். பட் ஃபினான்ஷியல் 25 ஓவராலா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதாங்க ஹையஸ்ட் எவர் நெட் ப்ராஃபிட் 9% வந்து ஏறி இருக்கு. ஃபினான்ஷியல் 25 பொறுத்த வரைக்கும் நல்ல ரிசல்ட்ஸ் வந்து காட்டியிருக்காங்க. கெப்பாசிட்டி 100 மில்லியன் டன் பெர் ஆனம் கெப்பாசிட்டியை கிராஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட கோல் என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் 28-29 இவங்களோட கெப்பாசிட்டி வந்து 140 மில்லியன் டன் பெர் ஆனமா கூட்டணும் அப்படின்றதா இவங்களோட கோல். பட் ஃபினான்ஷியல் 26 பொறுத்த வரைக்கும் இவங்களோட கைட்லைன்ஸ்ல இவங்களோட கெப்பாசிட்டி அடிஷன் அப்படின்றது 118 மில்லியன் டன் பெர் ஆனம் கெப்பாசிட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
கம்பெனி வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ₹2 பெர் ஷேருக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வேல்யூவேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா PE 30ல இருக்கு. பொதுவாக நம்ம அதானி குரூப் ஸ்டாக்ஸ் கன்சிடர் பண்றது இல்லை, பட் ஏற்கனவே வாங்கினவங்க நீங்க தொடர்ந்து அதை ஹோல்ட் பண்ணலாம். PE வந்து கரெக்டான வேல்யூவேஷன்ல தான் இருக்குங்க. புதுசாக ஆட் பண்றவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அடுத்து பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிடெடோடைய Q4 ஃபினான்ஷியல் இயர் 25 ரிசல்ட்ஸ் வந்திருக்குங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 19% ஏறி இருக்கு. அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 36% ஏறி இருக்குங்க. ஃபுல் ஃபினான்ஷியல் இயர் 25 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் வந்து 16% ஏறி இருக்கு. போர்டு வந்து ஸ்டாக் ஸ்பிளிட் பண்றதுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபேஸ் வேல்யூ 2ல இருந்து ஃபேஸ் வேல்யூ 1 மாத்துறாங்க. அது போக போனஸ் இஷ்யூ பண்றாங்க 4:1. தென் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ₹44 ஒரு ஷேருக்கு. அது போக ஸ்பெஷல் டிவிடெண்ட் ஒரு ₹12 கொடுக்குறாங்க ஒரு ஷேருக்கு. என்பிஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா கிராஸ் என்பிஏ 0.96%, நெட் என்பிஏ 0.44% இருக்குங்க. கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ ஒரு 22க்கு பக்கமா இருக்கு. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அக்விசேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சைபர் செக்யூரிட்டி ஃபிர்ம் Protect.ai பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற கம்பெனியில ஒரு 12% ஸ்டேக் எடுத்துருக்காங்க. ₹65 கோடி அந்த டீலை முடிச்சிருக்காங்க. வேல்யூவேஷன் எடுத்துக்கிட்டோம்னா பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஃபினான்ஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் 35க்கு பக்கமா இருக்கு. பிரைஸ் டு புக்கும் 12.71. இந்த போனஸ், ஸ்பிளிட்டு, டிவிடெண்ட் இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த நேரத்துல உள்ள என்டர் ஆகக்கூடாதுங்க. ஆனா முற்காலங்கள்ல பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிடெடை கன்சிடர் பண்ணவங்களுக்கு இது நல்ல வேல்யூ அன்லாக்கிங்கா இருக்கும். எதுல இருந்து இவங்களுக்கு பணம் நிறைய வந்திருக்கு அப்படின்னா இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் அப்படின்றது இந்த கம்பெனியோட சப்சிடரி கம்பெனி. அதை லிஸ்ட் பண்ணதுல இவங்களுக்கு கொஞ்சம் பணமும் கிடைச்சிருக்குங்க. ஸோ அது எல்லாமே வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. ரொம்ப சூப்பரான கம்பெனி, பட் ஓவர் வேல்யூ. அடுத்து அல்ட்ராடெக் சிமெண்டோட Q4 ஃபினான்ஷியல் இயர் 25 ரிசல்ட்ஸ் வந்திருக்குங்க. ரெவன்யூ வந்து 13% ஏறி இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 10% ஏறி இருக்குங்க. கம்பெனி வந்து ₹77.50 பெர் ஷேருக்கு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. கம்பெனியோட கோல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 27ல எங்களோட கெப்பாசிட்டி 210.5 மில்லியன் டன் பெர் ஆனமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இவங்களோட ஓவரால் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஒரு 183 மில்லியன் டன் பெர் ஆனமா இருக்குங்க. ஃபினான்ஷியல் 25 எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி நிறைய அக்விசிஷன்ஸ் பண்ணாங்க. இதுல நோட்டபிளா 2 விஷயம் சொல்லலாம். ஒன்று வந்து கேஷராம் இண்டஸ்ட்ரீஸ், இன்னொன்று வந்து இந்தியா சிமெண்ட்ஸ். கம்பெனியோட வேல்யூவேஷன் இப்பயுமே அதிகமாக தான் இருக்கு. பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் 57ல இருக்கு. அடுத்து தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க்ல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனியோட MD CEO சுகுமாரன் நாயர் அவர்கள் சமீபத்தில் நடந்த ஒரு மீட்டிங்ல ஃபினான்ஷியல் 26க்கான கைட்லைன்ஸை கொடுத்திருக்காரு. குறிப்பா டெபாசிட்ஸ் வந்து நாங்கள் 13 to 14% க்ரோ ஆகும் ஃபினான்ஷியல் 26ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. தென் 15 நியூ பிரான்ச்சஸ் வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ரெண்டும் முக்கியமான விஷயம். அதை தொடர்ந்து எங்களோட கோல்ட் லோன் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டோட்டல் அசட்ஸ்ல 40% வந்து கோல்ட் லோன் போர்ட்ஃபோலியோ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி இவங்களோட லோன் போர்ட்ஃபோலியோல ரீட்டைல், அக்ரி, MSME இதோட கான்ட்ரிபியூஷன் வந்து 91% இருந்திருக்குங்க ஃபினான்ஷியல் இயர் 24ல. இதுவே ஃபினான்ஷியல் இயர் 25ல ரீட்டைல், அக்ரி, MSME இவங்களோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது 93% கூடியிருக்கு. ஓவராலா ஃபினான்ஷியல் இயர் 26ல நாங்கள் 10 to 12% க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் கம்பெனியோட கேபெக்ஸ் வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவோம். எதுக்காக அப்படின்னா மாடர்னைசேஷன், அதாவது அவங்களோட இன்டர்நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் அதர் பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நாங்கள் வந்து மாடர்னைஸ் பண்றதுக்காக கேபெக்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே நல்ல செய்தி தான். வேல்யூவேஷன் இப்போயும் நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் 5.9 கிட்ட இருக்கு. புக் வேல்யூக்கு கீழே தான் இருக்கு. புக் வேல்யூ 570 நினைக்கிறேங்க. இப்போ 440 கிட்ட தான் இருக்கு. தமிழ்நாடு மெர்கடைல் பேங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட வரக்கூடிய நிறைய கேள்விகள் என்ன அப்படின்னா, சார் ஏதோ இஷ்யூஸ் அப்படின்னு சொல்றீங்க ப்ரொமோட்டர்ஸ்குள்ள, அது என்ன இஷ்யூஸ்ன்னு டீட்டெயிலா சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ இந்த வார கடைசியிலையோ இல்லை அடுத்த வார துவக்கத்திலையோ இந்த தமிழ்நாடு மெர்கடைல் பேங்கை பத்தி மட்டுமே நம்ம தனியா ஒரு போஸ்ட் போடுவோம். அடுத்த ஸ்டார் ஹெல்த் அண்ட் அலைட் இன்சூரன்ஸோட Q4 ஃபினான்ஷியல் இயர் 25 ரிசல்ட்ஸ் வந்திருக்குங்க. பூரான ரிசல்ட்ஸ் தான். ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட 100% கீழே விழுந்திருக்குங்க. 0.5 crore தான் ப்ராஃபிட். என்ன காரணம் அப்படின்னா அண்டர் ரைட்டிங் லாசஸ், தென் கிளைம் வந்து நிறைய கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டும் தான் இதுக்கு காரணமா சொல்றாங்க. Q4 ஃபினான்ஷியல் இயர் 24 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 142 கோடியா இருந்திருக்கு இவங்களோட ப்ராஃபிட். இப்போ எவ்வளவு தூரம் குறைஞ்சிருக்குன்னு பாருங்க. 0.5 crores இருக்கு. ஸோ ஓவரால் ஃபினான்ஷியல் இயர் 25 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 787 crores இருந்திருக்குங்க. ஸோ குறிப்பாக இந்த மார்ச் குவார்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெட் ஏர்ன்டு ப்ரீமியம் 12% ஏறி இருக்கு. தென் கிராஸ் ரிட்டர்ன் ப்ரீமியம் ஒரு 10% ஏறி இருக்குங்க. சால்வன்சி ரேஷியோன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2.21 இருக்குங்க. ரெகுலேட்டரி கைட்லைன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா 1.5க்கு மேல அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. தென் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் ஒரு 11% வந்து க்ரோ ஆயிருக்காங்க. ஸோ இந்த பூரான பெர்ஃபார்மன்ஸ்க்கு முக்கியமான காரணம் ரெண்டுங்க. ஒன்று வந்து ஹெல்த் கேர் இன்ஃப்ளேஷன் வந்து கூடியிருக்கு. தென் நம்பர் ஆஃப் கிளைம் இன்சிடென்ட்ஸ் வந்து கூடியிருக்கு. இது ரெண்டு தான் வந்து ப்ராஃபிட் குறைஞ்சதுக்கு முக்கியமான காரணம். கம்பெனியோட வேல்யூவேஷன் 29 or 30ல இருக்கும்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணியே கன்சிடர் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு இது அச்சுறுத்தலா இருந்தது அப்படின்னா ICICI லம்பார்ட்ல நம்ம கன்சிடர் பண்றது பெஸ்ட். அடுத்து கோ டிஜிட்டல் இன்சூரன்ஸ் கம்பெனியோடைய Q4 ஃபினான்ஷியல் இயர் 25 ரிசல்ட்ஸ் வந்திருக்குங்க. ப்ராஃபிட்ஸ் அப்படியே டபுள் ஆயிருக்கு.
116 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியல் 24 கம்பேர் பண்றப்பையும் ஃபினான்ஷியல் 25ல பயங்கரமா ப்ராஃபிட் வந்து ஏறி இருக்குங்க. ஃபினான்ஷியல் 24 பொறுத்த வரைக்கும் 182 crores ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது அப்படியே மோர் தென் டபுள் ஆயிருக்கு. ஃபினான்ஷியல் 25ல 425 crores ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. கம்பெனியை நம்ம கன்சிடர் பண்ற லெவல்லே இல்லை. பட் ஷேர் பிரைஸ் குறைஞ்சிருந்தது நேற்று, இன்னைக்கு நான் பார்க்கல. குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி உள்ள போய் மாட்டிக்கூடாதுங்க. வேல்யூவேஷன் 70க்கு மேல இருக்கு, 74 75லயோ இருந்தது. ஸோ கேர்ஃபுல்லா இருங்க. அடுத்து டிவிஎஸ் மோட்டார் கம்பெனியோடைய Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் வந்திருக்குங்க. சூப்பரான ரிசல்ட்ஸ். ரெவன்யூ 17% ஏறி இருக்கு, நெட் ப்ராஃபிட் 76% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர். பட் வேல்யூவேஷன் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப அதிகம், கிட்டத்தட்ட 80-70க்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஃபுல் ஃபினான்ஷியல் இயர் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட க்ரோத் வந்து 14% க்ரோ ஆயிருக்காங்க. இவி சேல்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா 54% க்ரோ ஆயிருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 24ல ஒரு 54,000 வண்டி வித்துருக்காங்க. இதுவே ஃபினான்ஷியல் இயர் 25ல ஒரு 76,000 வண்டி வித்துருக்காங்க. ஸோ இவி செக்மெண்ட்லையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் உண்மையிலே டிவிஎஸ் மோட்டார் கம்பெனிக்கு சூப்பரான ரிசல்ட்ஸாக இருந்திருக்குங்க ஃபினான்ஷியல் இயர் 25. அடுத்த ட்ரெண்ட் லிமிடெட் Q4 ஃபினான்ஷியல் இயர் 25 ரிசல்ட்ஸ் வந்திருக்குங்க. ரெவன்யூ கூடியிருந்தாலும் ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கு. ரெவன்யூ வந்து 26% இயர் ஆன் இயர் ஏறி இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 46% விழுந்திருக்குங்க, 350 கோடியா இருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல எடுத்துக்கிட்டோம்னா ரெவன்யூவே 10% விழுந்திருக்குங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸும் 25% கீழே விழுந்திருக்கு. இன்னைக்கு ஷேர் பிரைஸ் ஒரு 4% பக்கமா கீழே விழுந்திருக்கு. இப்பயுமே ஓவர் வேல்யூட் தான். ஸோ 3%, 4% இல்லை 10% வரைக்கும் கீழே விழுந்தாலும் அது ஓவர் வேல்யூடா தான் இருக்கும். இங்க இருந்து 50%க்கு மேல விழுந்தாலும் அப்பயும் ஓவர் வேல்யூடா தான் இருக்கும். கீழே விழுது அப்படின்னு சொல்லி உள்ள போய் நம்ம மாட்டிக்கூடாதுங்க. கம்பெனி வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, ₹5 பெர் ஷேர் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கம்பெனி சூப்பரான கம்பெனி தாங்க. நம்ம இந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். நாளைக்கு மார்க்கெட் ஹாலிடே. அதை தொடர்ந்து இந்த வாரத்தோட முடிவில் கோல்டு பத்தி ஒரு நியூஸ், ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு, அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். தென் எஃப்எம்சிஜி செக்டர் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, எப்படி பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு, அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். தென் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் பத்தி அவங்களோட ப்ரொமோட்டர்ஸ் இஷ்யூ பத்தி நிறைய கேட்குறாங்க, அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோங்க. ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் எல்லாத்தையும் தொடர்ந்து எழுதுங்க, எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.